இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காகவும் என் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலே நீர் கிரியை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த லெந்து என்னும் சிறப்பு நாட்களிலே உங்கள் சபைகளிலே விசேஷித்த கூட்டங்கள், விசேஷித்த செய்திகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக தம்மையே தியாக பலியாக தமது ஜீவனை தந்தார், இரத்தத்தை சிந்தினார், நம்மை கழுவி சுத்திகரிக்கும்படியாக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த கிரியைகள் செய்யும்படியாக அவர் சிலுவை பாடுகளை ஏற்றார். இப்போதும் இந்த உலக வாழ்க்கையிலே 2 விதமான ஒரு வாசலுக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறோம். உலகம் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு எதிராக காணப்படுகிறது. ஆகவே அதனுடைய வாசல் விரிவாய் காணப்படுகிறது, அகலமாய் அதில் பிரவேசிக்கிறவர்கள் கோடான கோடியாக ஏராளமான பேர் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வசனத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற அந்த வாசல் குறுகினது என்று சொல்லப்படுகிறது. அதிலே ஒரு சிலர் அதை கண்டுபிடித்து செல்கிறார்கள். இன்னைக்கு நாம் அதில் ஒரு சிலராக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த அந்த பாதையிலே, அந்த பரிசுத்த வாசலுக்குள்ளாக பிரவேசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அங்கே சொல்லுகிறார், ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆகவே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இடுக்கம், வழி நெருக்கம், அதை கண்டுபிடித்து செல்ல வேண்டும். அதுதான் அது இடுக்கமான வழி, அது பரிசுத்தமான ஒரு வழி, ஜீவனுக்கு போகிற வழி. அப்ப இன்னொரு வழி அங்கே இருக்கிறது, அது கேட்டுக்கு போகிற வாசல். நீங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13 பார்ப்பீர்கள் என்றால், அந்த ஜீவனுக்கு போகிற வாசலுக்கு விரோதமாக பிசாசு அநேகரை இழுத்து செல்லுகிற வாசல் தான் அந்த 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிறவர்கள் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இன்றைக்கு நாம் சிலராக காணப்பட வேண்டும், அநேகர்ல செல்லுகிறவர்களாக அல்ல, இடுக்கமான வாசலுக்குள்ளே செல்லுகிற சிலராக, கண்டுபிடித்து செல்லுகிற சிலராக நாம் காணப்பட வேண்டும். முதலாவது நாம் பார்க்கின்றோம், உலகத்திலே கேட்டுக்கு போகிற வாசல், அதில் ஏராளமான மக்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், யாரானாலும் அதிலே பிரவேசிக்கும்படியாக பிசாசு விழத்தள்ளி விடுவான். அந்த வாசலுக்குள்ளே செல்லும்படியாக அவன் அழைத்து செல்வான். ஆகவேதான் சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதத்திலே அங்கு சொல்லும்போது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்போ கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷர்கள், அவர்கள் இடுக்கமான வழியிலே செல்லுகிறவர்கள், கண்டுபிடித்து செல்லுகிறவர்கள். அந்த கண்டுபிடித்து அதுதான் இந்த லெந்தனும் ஒரு சிறப்பு நாட்கள், ஒரு தருணம் உங்களுக்கு அங்கே கொடுக்கப்படுகிறது. இந்த 2025ஆம் ஆண்டிலே அந்த நல்ல விதமான ஒரு பரிசுத்த தருணத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். திருச்சபையின் மூலமாக, இவ்விதமாக நீங்கள் காண்கின்ற கேட்கின்ற செய்திகள் மூலமாக ஆண்டவர் அவருடைய பரிசுத்த பாதையிலே, அதே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப அந்த சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற, ஜீவனுக்கு போகிற வாசல்ல நாம் பிரவேசிக்கிற, கண்டுபிடித்து செல்லுகிற சிலராய் நாம் காணப்பட வேண்டும். ஆனால் அநேகருடைய பாதைகள் வேறு விதமாக இருக்கிறது. அது கேட்டுக்கு போகிற வாசல். அந்த கேட்டுக்கு போகிற வாசல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இன்றைக்கு நாம் அந்த அநேகர் செல்கிற வழிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம்
13:14 அங்கே சொல்லும்போது, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அங்கே சொல்லுகிறார், அந்தகார வழிகளில் நடக்கிற நீதி நெறிகளை விட்டு. அந்த கேட்டுக்கு போகிற வாசல்ல செல்லுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அந்தகார வழிகளிலே நடக்க, அந்தகார வழிகளிலே நடக்க நீதி நெறிகளை, நீதியையும் நெறிகளையும் விட்டு அந்தகார வழிகளிலே செல்லுகிறவர்கள் தான் அநேகர். அந்த 14ஆம் வசனத்தில் அங்கே சொல்லும்போது சொல்லுகிறார், அவர்கள் தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கழிவுறுகிறவர்கள். தீமை செய்ய மகிழ்கிறவர்கள் மாறுபாடான துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கழிவுறுகிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் அந்தகார வழிகளிலே நடக்க நீதி நெறிகளை, இதுதான் நீதி, இதுதான் நெறி என்பதை விட்டு அந்த துன்மார்க்கருடைய மாறுபாடுகளை செல்லுகிறவர்கள். கெட்டு போகிற அவர் அநேகராய் காணப்படுகிறார். அந்த அநேகரில் நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, அந்த கேட்டுக்கு போகிற வாசல் அந்தகார வழிகளில் நடக்க நீதியும் நெறிகளையும் விட்டு துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் செல்லுகிற அந்த அநேகருடைய கூட்டத்திலே நீங்கள் செல்லக்கூடாது. நீங்கள் ஜீவ வழியை செல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15 அங்கே சொல்லுகிறார், கேட்டுக்கு போகிற வாசல்ல பிரவேசிக்கிறவர்கள். நீதிமொழிகள் 12:15 அங்கே காணும்போது, மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும். மதியீனனுடைய வழி எப்பொழுதும் அவன் நான் செய்கிறது தான் சரி, நான் பேசுகிறது தான் சரி, ஆகவே நான் எப்பொழுதும் நான் கரெக்ட், நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்வார்கள். அதே தான் நாங்கள் மதியினனுடைய வழி அவனுடைய பார்வைக்கு செம்மையாயிருக்கும். நான் சிறுவனாக இருக்கும்போது ஒரு ஊர்ல என் தந்தையார் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது, ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர் அந்த தெரு விளக்கு கம்பம், அந்த இபி போஸ்ட்ல போய் நின்று தட்டுறாரு. தட்டிக்கிட்டு அவருடைய மனைவி, கதவை தரடின்னு சொல்லி கதவை தட்டிக்கிட்டே இருக்கார். வழியில போறவங்க எல்லாம் சொல்றாங்க, இது வீடு இல்லப்பா, தெரு விளக்கு கம்பம், இபி போஸ்ட். நான் எவ்வளவு குடிச்சாலும் ஸ்டடியா இருப்பேன், நான் பர்ஃபெக்ட், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, கதவை தரடின்னு சொல்ல எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த தெருவிளக்கு கம்பத்தை தட்டி கொண்டு அவர் என்ன சொல்லுகிறார், நான் செய்யறதுதான் கரெக்டு, நான் பர்ஃபெக்ட், நான் எப்பவுமே ஸ்டடியா இருப்பேன் அப்படின்னு சொல்லார். அதுதான் நாங்க மதியினனுடைய வழி. இன்னைக்கு அநேகர் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார். நாங்கள் பேசுகிறது உண்மை, நாங்கள் செய்கிறது சரி, அவை எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் உண்மை என்றெல்லாம் மதியினனுடைய வழி. அதை தான் நீதிமொழிகள் 12:15 அவர் சொல்லுகிறார். மதியினனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாய் இருக்கும். நீதிமொழிகள் 14:12 அங்கே சொல்லுகிறார், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி அதன் முடிவோ மரண வழிகள். அந்த நீதிமொழிகள் 14:12 சொல்லும்போது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அப்போ அந்த கேட்டுக்கு போகிற வாசல் வழியாக செல்லுகிறவர்களை பிசாசு விதமாய் அழைத்து செல்லுகிறான். அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு துன்மார்க்கருடைய மாறுபாடுகளிலே அழைத்து செல்லுகிறான். மதியினனுடைய வழிகளாக அங்கே அழைத்து செல்லுகிறான். தான் சொல்வதுதான் சரியான பாதை, நான் உண்மையாக செல்லுகிறேன், யாரும் எனக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு நானே அதிகாரி, நானே ஆலோசகர் என்று அங்கே சுய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவேதான் அங்கே நீதிமொழி அவர் சொல்கிறார், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது மரண வழிகள். இன்றைக்கு கேட்டுக்கு போகிற வாசல் வழியாக செல்லுகிறவர்கள் அங்கே அந்த விதமாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அவருடைய வழி விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது. அதிலே பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், கோடானுகோடி மக்கள் அதிலே பிரவேசிக்கிறார்கள். உலகத்தார் அநேகர் அதிலே செல்லுகிறார்கள். எத்தனையோ மதத்தை சேர்ந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகளுடைய கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கூட அதிலே செல்வார்கள். இன்றைக்கு நாம் எந்த வாசலில் பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறோம்? எத்தனை சிறப்பு செய்திகள், உபவாச கூட்டங்கள், கர்த்தருக்குள்ளான வார்த்தைகள், எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டு எந்த வாசலிலே பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறோம்?
கேட்டுக்கு போகிற விரிவான வாசலுக்குள்ளாக அநேகர் பிரவேசிக்கிற அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? எதிலே பிரவேசிக்கும்படியாக நாம் இருக்கிறோம்? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அங்கே சொல்லும்போது அங்கே நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. இன்னைக்கு அநேகர் அதிலே பிரவேசிக்கிறார்கள். துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. அந்த அருவருப்பான வழியிலே செல்லும்படியாக அநேகர் தங்களை அங்கு என்ன செய்கிறார்கள்? ஒப்பு கொடுக்கிறார்கள். அதுதான் சரியான வழி. அந்த நீதிமொழிகள் 15:9 சொல்லப்படுகிறது போல, துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. அந்த அருவருப்பை குறித்து அவர்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து, ஆகவே தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கு உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? தினந்தனும் சிறப்பு நாட்களிலே ஆலயத்துக்கு செல்லுகிறோம், சுய விருப்பு காணிக்கைகளை செலுத்துகிறோம். எந்த பாதையிலே கேட்டுக்கு போகிற வாசல்ல பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஜீவனுக்கு போகிற வாசல்ல எந்த வாசலிலே பிரவேசிக்கும்படியாக நாம் செல்லுகிறோம்? உங்கள் வேலைகள், உங்கள் செயல்பாடுகள், நீங்கள் சிந்திக்கிற சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதுதான் இந்த நாளுடைய செய்தி. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், ஐயா, நாங்கள் கேட்டுக்கு போகிற வாசல்ல பிரவேசிக்க எங்களை சாத்தான் அழைத்து செல்லுகிறான், சாத்தான் எங்களை இதுதான் சரியான வழி என்று சொல்லுகிறான். எதை நீங்கள் செல்லுகிறவர்களாக இருக்கிறீர்கள்? இந்த வெள்ளங்கள் கரை புரண்டு ஓடும்போது எல்லா மட்டையும் கட்டையும் என்னென்ன உண்டா அனைத்தும் அப்படியே ஓடும். அதுபோல நீங்கள் ஓடுகிறவர்களாக இருக்கிறீர்களா? உலகத்தார் செல்வது போல சென்று கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, நாங்கள் அந்த கண்டுபிடித்து சிலராக அந்த வழிக்குள்ளே செல்லும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம் என்று எண்ணுகிறீர்களா? எந்த பாதையை, எந்த வாசலை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள்? ஏசாயா 59ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தில் அங்கே சொல்லும்போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தில் அங்கே சொல்லும்போது, அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி, அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அக்கிரம நினைவுகள் பால் கடிப்பும் அழிவும் அவர்கள் வழியில் இருக்கிறது. இதெல்லாம் கேட்டுக்கு போகிற வாசலுக்குள்ளே செல்லுகிறவர்கள். 8ஆம் வசனத்திலே ஏசாயா 59:8 சொல்லுகிறார், சமாதான வழியை அவர்கள் அறியார்கள், சமாதான வழியை அறியார்கள். அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, அவர்கள் நடைகளில் நியாயமில்லை. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். கேட்டுக்கு போகிற வாசலிலே அவர்கள் மகிழ்ச்சியோடு களிகூறுதலோடு செல்லுகிறார்கள், ஆனால் சமாதானத்தை அறியார்கள். அவர்கள் நடைகளிலே நியாயம் இல்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். நீங்கள் எந்த பாதையிலே செல்ல ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? எந்த வாசலுக்குள்ளே சென்று கொண்டு இருக்கிறீர்கள்? கேட்டுக்கு போகிற வாசலில் சென்று கொண்டிருக்கிறீர்களா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்தில் எங்கே சொல்லும்போது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்திலே சொல்லும்போது, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அநேகர் அங்கே செல்லுகிறவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன் என்று அங்கே பவுல் சொல்லுகிறார். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள் என்று கண்ணீரோடு சொல்லுகிறார். ஆனால் களிகூறுதலோடு சென்று கொண்டு இருக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு சென்று கொண்டு இருக்கிறார்கள். அந்த வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் களிகூர்ந்து அங்கே மகிழ்ச்சியோடு அவர்கள் செல்லுகிறார்கள், தீமை செய்ய மகிழ்கிறார்கள், துன்மார்க்கரோடு கலந்து செல்ல களிகூறுகிறார்கள். அதே தான் அவர் சொல்லுகிறார் அந்த 19ஆம் வசனத்திலே, அவர்கள் முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய லட்சையை, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளே என்ன பண்ணுகிறார்கள்? சிந்திக்கிறார்கள். இன்றைக்கு நாம் எந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? எந்த வாசலுக்குள்ளாக? கேட்டுக்கு போகிற வாசலுக்குள்ளாக சென்று கொண்டு இருக்கிறோமா? கேட்டுக்கு போகிற வாசலுக்குள்ள அது விரிவும்
விசாலமாய் இருக்கிறது. அதிலே பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். கேட்டுக்கு போகிற வாசல். ஆண்டவர் இயேசு அந்த வாசலை குறித்து அங்கே சொல்லுகிறார். இன்னைக்கு கேட்டுக்கு போகிற உலக சிற்றின்பங்கள், உலக மாயைகள், உலகத்தினுடைய காரியங்கள் அழகாக மகிழ்ச்சியாக அங்கே என்ன செல்லுகிறது, கொண்டு செல்லுகிறது. வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் யாராக இருக்கலாம். அப்போ அன்றைக்கு எத்தனை விதமாக செல்போன் மூலமாக எத்தனை விதமான கேடுகள் காணப்படுகிறது. இன்றைக்கு விஞ்ஞான சாதனங்கள் மூலமாக, கருவிகள் மூலமாக, இன்டர்நெட், இமெயில் என்னென்ன உண்டோ அதன் மூலமாக அநேக கேடுகள் எல்லாம் அங்கே காணப்படுகிறது. அப்போ அதிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அப்போ அந்த கேட்டுக்கு போகிற வாசலில் பிரவேசிக்கும்படியாக அநேகர் செல்லுகிறார்கள். அநேகரை பிசாசானவன் அழைத்து செல்லுகிறான். ஆனால் நாம் கேட்டுக்கு போகிற வாசலில் பிரவேசிக்க கூடாது. அது விரிவும் விசாலமாய் இருக்கிறது. அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இன்றைக்கு இந்த லெந்து நாட்களிலே, இந்த பரிசுத்த உபவாச நாட்களிலே அநேக செய்திகளை கேட்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், உபவாசிக்கிறோம், சுயவிருப்பு காணிக்கைகளை சேகரிக்கிறோம். இன்றைக்கு நாம் எந்த நிலையிலே இருக்கிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். உலக மாய்களிலே சிக்கிண்டு இன்றைக்கு கர்த்தருக்கு விரோதமாக சிலுவைக்கு பகஞ்சராய் நீங்கள் காணப்படக்கூடாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, நீ யாராக இருந்தால் இன்றைக்கு நீங்கள் எந்த வாசலுக்குள்ளே பிரவேசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், ஜீவனுக்கு போகிற வாசல். அதேதான் அந்த 14 மத்தேயு 7 அதிகாரம் 14 சொல்லுகிறார், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்ப அந்த வாசல் குறுகிய வாசல். அதை கண்டுபிடித்து நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? செல்ல வேண்டும். கண்டுபிடித்து செல்ல வேண்டும். அப்ப அதுதான் சத்தியம், அதுதான் வேத வாசிப்பு, அதுதான் தியானம். இன்னைக்கு பிசாசு அநேகரை கரம் பிடித்து கேட்டுக்கு போகிற வாசலுக்குள்ளாக கொடானுகொடி மக்களை அழைத்து செல்கிறான். இங்க இயேசு அவருடைய வாழ்க்கையில மக்களுக்கு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நித்திய ஜீவனுக்குள்ளாக, அதுதான் ஜீவனுக்கு போகிற வாசல். அது விரிவாக இருக்காது, அப்படியே பிராட்வேல போற மாதிரி அங்க இல்லை. ஆனா அதை கண்டுபிடித்து நீங்க என்ன பண்ணணும்? சரியா உள்ள போகணும். கண்டுபிடித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? செல்ல வேண்டும். அப்ப அந்த கண்டுபிடித்து செல்லுகிறது அதான் அங்கே ஜீவனுக்கு போகிற வாசல், செம்மையான வாசல். நீதிமொழி ஏசாயா 26 அதிகாரம் 7 சொல்லும்போது, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 26 அதிகாரம் 7 நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது, மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். அப்ப நாம் நீதிக்குள்ளாக, பரிசுத்தத்துக்குள்ளாக, அதை தான் சங்கீதம் 150 சங்கீதத்திலே முதல் சங்கீதத்திலே தெளிவாக சொல்லுகிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமல், கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுதான் ஜீவனுக்கு போகிற வாசலில் பிரவேசிக்கிறவர்கள். நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க 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 ஜீவனுக்கு போகிற வாசல் உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய வசனத்தை இன்னைக்கு எத்தனையோ புத்தகங்கள் நீங்கள் வாசிக்கலாம், செல்போன் மூலமாக வேறு விதமாக எத்தனையோ காரியங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வேதம் தான் உங்களை வழி நடத்துகிறது. கர்த்தருடைய வேதம் அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஆகவே அது மகா வெளிச்சம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறது. சங்கீதம் 18 சங்கீதம் 30 அங்கே சொல்லும்போது, சங்கீதம் 18 சங்கீதம் 30 தேவனுடைய வழி உத்தமமானது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். அப்ப அவருடைய வசனத்தின்படி நீங்கள் நடக்க வேண்டும். ஜீவனுக்கு போகிற வாசல்ல நீங்கள் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், அந்த வசனத்திலே நிலைத்திருக்க வேண்டும், அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டும், கர்த்தரோடு உறவான பேச வேண்டும். இன்னைக்கு ஜெபத்துக்கு நீங்க நேரம் ஒதுக்கணும். எவ்வளவுக்களவு ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவுக்களவு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்.
1 மணி நேரம், 2 மணி நேரம், எவ்வளவு நேரம் கர்த்தரோடு ஜெபம் என்பது ஆண்டவரோடு இயேசுவோடு பேசுவது. அப்ப அந்த பேச பேச அவர் உங்களோடு என்ன செய்கிறார்? இடைபடுகிறார். அந்த கண்டுபிடித்து செல்லும்படியாக உங்களை வழி நடத்துகிறார். ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாக உங்களை அவர் என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் எங்க சொல்லும்போது, அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அந்த வழியிலே நீங்கள் செல்ல வேண்டும். அவருடைய வழி அது உத்தமமான வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிரு, அந்த ஜீவனுக்கு போகிற வாசல்லே செல்ல வேண்டும். அப்போ உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப தேவனுக்குள்ளாக உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். மார்க் 7ஆம் அதிகாரம் 21 இருதயத்துக்குள்ள இருந்து எல்லா விதமான கெட்ட விதம், எத்தனையோ விதமான 13 வகையான பாவங்கள் புறப்பட்டு வருகிறது என்று சொல்லப்படுகிறது. அதை விட்டு ஒழிக்க வேண்டும். அப்ப அங்கே தானாக புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். நினைவுகள் மூலமாக, பிறர் பேசுகிற வார்த்தைகள் மூலமாக, கேட்கின்ற வார்த்தைகள் மூலமாக அது 13 வகையான பாவங்கள் அங்கே உள்ளே வருகிறது. எல்லா பாவமும், அக்கிரமும், வேசித்தனமும், எல்லாம் பொய்யும் புரட்டும் அங்கே 13 வகையான காரியம், மதிகேடு எல்லாம் அங்கே புறப்பட்டு வருகிறது. எப்படி எனில் இருதயத்துக்குள்ளில் இருந்து. அப்போ எல்லா 13 வகையானவைகளை அங்கே மார்க் 7:21, 22 அங்கே சொல்லுகிறார். அப்ப இவைகள் எல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள்ளேருந்து வருகிறது. பொய்யும் புரட்டும் வேசித்தனமும் என்னென்ன உண்டோ அனைத்தும் அங்கே 13 வகையான பாவங்கள் அங்கே நம்முடைய இருதயத்துக்குள்ளேருந்து அது என்ன செய்கிறது? புறப்பட்டு வருகிறது. அப்ப அவருடைய, அதான் ரோமர் 11:33, அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அந்த வழிகளுக்குள்ளாக செல்லும்போது இதையெல்லாம் கழுவி தூக்கி தூர போட்டுரும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்மை சுத்திகரித்து அந்த கண்டுபிடித்து ஜீவனுக்கு போகிற வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க செய்கிறது. அதற்காகவே இயேசு இந்த உலகத்திலே வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். தன் ஜீவனை தியாகமாக கொடுக்கும்படியாக, சிலுவையிலே அறையப்படும்படியாக, தன்னையே தியாகமாக ஒப்பு கொடுக்கும்படியாக வந்தார். சிலுவையின் மரண பரியந்த தம்மை தாழ்த்தினார். உனக்காய் எனக்காய் அவர் ஜீவனை கொடுக்கும்படியாக, சிலுவையிலே இரத்தத்தை சிந்தும்படியாக, நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக இயேசு கிறிஸ்தாமே தன்னை என்ன செய்தார்? அர்ப்பணித்தார், ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்தலின் மூலமாக நாம் ஆண்டவருடைய கிருபைகளை பெறுகிறோம். அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்படுகிறோம். அப்ப அதை கண்டுபிடித்து செல்லும்படியாக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். நினைவினாலும், வார்த்தையினாலும், செய்கையினாலும், என்னென்ன உண்டோ எல்லாவற்றின் மூலமாக அந்த கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாய் காணப்படுகிறது. அதை விட்டு நாம் எடுக்கமான வாசல் வழியாக, ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாக பிரவேசிக்க வேண்டும். தானியேல் 4ஆம் அதிகாரம் 37 நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டு அந்த அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள் என்று சொல்லுகிறார் நேபுகாத்நேச்சார். அந்த கர்த்தர் அவர்தான் கடவுள், அவர் எல்லாமல் வேறு, அவர்தான் அங்கே சொல்வார் நியாயமான, அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அந்த ஜீவனுக்கு போகிற வழிக்குள்ளாக நீங்கள் செல்ல வேண்டும். அதற்காக உங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களோடு என்ன செய்யும்? பேசும். அதுதான் அவர் சொல்லுகிற சங்கீதம் 32:8 அவர், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன்? ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை. ஆகவே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன்? காட்டுவேன். அவர் நம்ம காட்டுகிற தேவன். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அங்கே சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தி இல்லைன்னா எளிதில் ஏமாற்றி விடும். நீங்க இந்த பதுநீர்லாம் பார்த்தீங்கன்னா அதுல நிறைய தேநீர்கள் எல்லாம் மறித்து கிடக்கும். அது பாருங்க, அவ்வளவு இனிப்பாக சுவையாக இருக்கிற அந்த தேநீருக்குள்ளாக, அந்த பதநீருக்குள்ளாக தேனீ போன்ற ஈக்கள் எல்லாம் விழுந்து விடும். ஏன்? அதுக்கு மேல அது உள்ள விழுந்து அதுல இருந்து வெளியே வர முடியாது. அப்போ இன்றைக்கு நீங்களும் அந்த பாவத்துக்குள்ள, அக்கிரமத்துக்குள்ளாக பிசாசு எளிதில் நம்மை உள்ள கொண்டு சேர்த்து விடுவான். எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு மனிதன் ஏராளமான பண்டிகளை அழைத்து சென்று கொண்டிருந்தான்.
அப்ப அது பின்னாடி ஒரு 20-30 பன்றிகள் அப்படியே போய்கொண்டே இருந்தது. கையில அப்படி ஒரு சின்ன மஞ்சள் பை தொங்க விட்டுருந்தான். அப்ப அவன்கிட்ட கேட்டாங்க, இந்த பன்றிகள் எல்லாம் உங்களிடத்துல எப்படி பின்னாடி வந்து கொண்டே இருக்கிறது? அவ சொன்னா, அது மொச்சை பயிர் நல்லா சாப்பிடும். நான் என்ன பண்ணேன், அந்த மொச்சை பயிரை போட்டுக்கொண்டே வருகிறேன், அதை சாப்பிட்டு கொண்டே அப்படியே வருகிறது. அனைத்தும் அடிக்கப்பட போகிற பன்றிகள். அங்கே நாங்கள் வியாபார ஸ்தலத்துக்கு கொண்டு சென்று அனைத்தும் அடிக்கப்படுவதற்கு விற்பனைக்கு செய்யக்கூடிய இது. அதுக்கு தெரியாது, அந்த மொச்சை பயிரை சாப்பிட்டு கொண்டே என் பின்னால வந்து கொண்டே இருக்கிறது. அங்கே போன உடனே மொத்தமாக அடைத்து அதை விற்பனை செய்வோம். அடிக்கப்படும்படியாக கொண்டு போகிற பன்றிகள். சாத்தானா விதமாக தான் அங்கே நம்மை அவன் வழி நடத்துகிறவன். நீங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8 தான் அவர் சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். வேலை செய்கிற இடங்கள், வியாபாரம் செய்கிற இடங்கள், படிக்கிற இடங்கள், வாழுகிற இடங்கள், அங்கே விழுங்குறது போல, விழத்தள்ளுவது போல நம்மை சுத்தி திரிகிறவன். அப்போ ஏராளமான அநேக செல்லுகிற கூட்டத்திலிருந்து நாம் விலகி அந்த ஜீவனுக்கு போகிற வாசலுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக கண்டுபிடித்து நாம் செல்லும்படியாக சிலராய் காணப்படும் போது நம்மையும் அவன் இழுக்கும்படியாக வருகிறான். அதான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவர் அந்த சோதனையில மத்தேயுல அழகாக நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. அப்போ இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விழித்திருங்கள், எதிராளியாகிய பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் என்ன செய்கிறான், சுற்றி திரிகிறான். அப்ப நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அப்ப பிசாசுனுடைய தந்திரங்களை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். பிசாசுடைய தந்திரங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். அப்போ எச்சரிக்கையோடு நீங்கள் காணப்படும். இது 1 யோவான்ல தெளிவாக சொல்லுகிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1-3 எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறிய வேண்டும். நான் தான் அவங்க பேசுறேன், எஸ் தான் பேசுறேன், பைபிள் வசனத்தை காமிப்பான், அந்த அநேகர் கூட்டத்துக்குள்ளாக உங்களை இழுத்து செல்வான். அந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1-3 நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் மேல் தேவனால் உண்டானவைகளோ என்று என்ன செய்ய வேண்டும், சோதித்தறிய வேண்டும். உலக வாழ்க்கையிலே கர்த்தரை மட்டுமே நாம் நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். மற்ற காரியங்களை நம்பாதபடி எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஆகவே 2 வாசல்கள், ஜீவனுக்கு போகிற வாசல், கேட்டுக்கு போகிற வாசல். கேட்டுக்கு போகிற வாசல்ல ஏராளமான மக்கள் சென்று கொண்டிருப்பார்கள். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் அது குறுகினது, இடுக்கமானது. அதை கண்டுபிடித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு சிலராக செல்கிற அந்த கூட்டத்துக்குள்ளே செல்ல வேண்டும். உலக வாழ்க்கையிலே பிசாசு கொண்டு வரவில்லை. அந்த 1 யோவான் 4:1-3 சொல்லப்பட்டது போல இவைகளையும் நம்பாமல் இயேசு கிறிஸ்து கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அவரையே நம்புங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அவர் எனக்காக ஜீவன் கொடுக்கும்படியாக வந்தவர் என்று விசுவாசியுங்கள். இந்த 2 நாட்களிலே நீங்கள் ஜீவனுக்கு போகிற வாசலை நோக்கி செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பழைய பாடல் ஒன்று உண்டு. அந்த பாடல், யாரையும் நாம் நம்பாமல் கிறிஸ்துவை நம்புங்கள், அவருடைய ஜீவனுக்கு போகிற வாசலுக்கு செல்லுகிற சத்தியங்களை நம்புங்கள். நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம் இந்த பொய்யுலகை, நம்ப வேண்டாம் நேசம் காட்டி துரோகம் செய்யும் இந்த பாலுலகை, நம்ப வேண்டாம் நேசம் காட்டி துரோகம் செய்யும் இந்த பாலுலகை, நம்ப வேண்டாம். உன்னை பெற்ற மாதா எங்கே, உன்னை சோதித்த தந்தை எங்கே, போய்விட்டாரோ போய்விட்டாரோ, உன்னை விட்டு போய்விட்டாரோ. நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம் இந்த பொய்யுலகை, நம்ப வேண்டாம் நேசம் காட்டி துரோகம் செய்யும் இந்த பாலுலகை, நம்ப வேண்டாம். திருடனை போல் சாவு வரும், திடுக்கிடுவாயோ நீயும் அப்போ, பாம்பின் வாயில் தவளை போல பரிதபிப்பாய் பரிதபிப்பாய், பாம்பின் வாயில் தவளை போல பரிதபிப்பாய் பரிதபிப்பாய். நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம் இந்த பொய்யுலகை, நம்ப வேண்டாம் நேசம் காட்டி துரோகம் செய்யும்
இந்த பாலுலரை நம்ப வேண்டாம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும். உடைய ஜீவ பாதையிலே வழி நடத்தும். ஜீவனுக்கு போகிற வாசலுக்குள்ளாக வழி நடத்தும். எந்த பிசாசின் அந்தகார கிரியைகளை செல்லாதபடி நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். உடைய ஆவி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரியும், மீட்டெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம்.